மலைமாடுகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க துரித நடவடிக்கை எடுப்பேன் என தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா வாக்குறுதி அளித்துள்ளார். மலைமாடுகளை வளர்க்கும் விவசாயிகள் தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ராவை சந்தித்து மலைமாடுகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மலைமாடுகளை வளர்க்கும் இடத்திற்கு விரைந்து சென்ற தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா விவசாயிகளின் குறைகளை நேரில் கேட்டறிந்தார். அழிவின் விளிம்பில் உள்ள மலைமாடுகளையும் தொழிலாளர்களின் நலனையும் பாதுகாப்பேன் என வாக்குறுதி அளித்தார். தேனி மலைமாடு அது மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க மலைமாடு. அது ஒரு 5000 ஆண்டு காலமாக பாரம்பரியமாக அந்த மாடுகள் மேய்ச்சலுக்கு சென்று விட்டு வரும். இதுதான் 5000 ஆண்டு காலமாக பாரம்பரியமாக நடந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக நம்முடைய வனத்துறை வனத்தில் இந்த மாடுகள் மேய்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை. எனவே இந்த மாடுகள் சமவெளியில மேய்க்கப்படுது. அது சமவெளியில விளைச்சல் நிலங்கள்ல அந்த மாடுகளை மேய்க்க முடியாது. எங்கேயாவது புல்லு கிடைச்சா அந்த மாடுகளை மேய்ப்பாங்க. இந்த மாடுகளுக்கு போதிய தீவனம் கிடைப்பதில்லை, நீர் கிடைப்பதில்லை. அதனால அந்த மாடுகளை மேய்க்கக்கூடிய விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு உட்பட்டு இந்த மாடுகள் பெரும்பாதியான மாடுகளை மேய்க்க முடியாமல் கேரளாவுக்கு அடிமாடுக்கு விற்பனை செய்து விட்டார்கள். நான் நிச்சயமாக கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவேன். இழந்த இந்த மாட்டின் உரிமைகளை பெற்றுக் கொடுத்து மேலும் இனப்பெருக்கத்தை அதிகரித்து அதிகப்படியான இந்த தேனி மலை மாடுகளை உருவாக்கி கொண்டு வருவதற்கு வழிவகை செய்வேன்.